போடப்பட்ட உத்தரவை ரத்து செய் 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 பறிக்காதே 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 பெண்களுக்கான 30% ஒதுக்கீட்டை 30% ஒதுக்கீட்டை 30% ஒதுக்கீட்டை 30% ஒதுக்கீட்டை பத்தாண்டுகள் தலைவலித்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்திடுக 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 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்திடுக 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 அளித்திடுக. தமிழ்நாடு எல்சிடி போர்டு அப்பண்டி ஸ்டேடியமுடைய மாநில பொதுச் செயலாளர். என் பேர் நந்தகுமார். இன்னைக்கு வந்து 7/7/2025 அன்றது இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலக பின்புறம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரக்கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம். இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஏ எல்லாம் இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ மற்றும் பிஇ ரெண்டு பேத்துக்குமே வந்து டிஎன்பிசி மூலியமா தேர்வு கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக வந்து கள ஊதியாளர் தேர்வு வந்து மின்சார வாரியத்து மூலியமா தேர்வு பண்ணிருக்காங்க. என்ன இதுல விஷயம் பாத்தீங்கன்னா, வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு அளிக்காம தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இந்த புறக்கணிப்பின் காரணமாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கப்புறம் மெயினா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் இதனால வந்து பெண்களுக்கு இது கிடைக்காம இதனால பாதிப்புள்ளாக இருக்குது. வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களாகட்டும், பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகட்டும், இந்த கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகவே காணப்பட்டு வருகிறது. அதற்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல படிச்சவங்க அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் பயிற்சி முடிக்கும் பொழுது அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது. இது தொடர்ந்து நிறுத்துவதனால் வந்து தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல மாணவருடைய எண்ணிக்கை குறைவா இருக்குது. இது வந்து தமிழக முதல்வருக்கு அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லணும். இன்னொன்னுன்னா, வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ்வாதார கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இதுல மெயினா பாத்தீங்கன்னா, மின்சார வாரியத்துல வந்து தொடர்ந்து வந்து இந்த அப்பண்டிஸ் ஆக்ட் சட்ட பிரகாரம் வந்து 2017-14 வந்து வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்க சொல்றாங்க. அந்த கொள்கை முடிவுல பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஐடிஐ வந்து படிச்சவங்களும் ட்ரைனிங் முடிச்சவங்களோ மின்சார வாரியத்துல 2 பேரும் சரிசமமான மதிப்பெண் இருந்தா வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா இந்த முன்னுரிமை வந்து தமிழக முதல்வர் வந்து 28/12/2023 அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ரயில்வே துறையில மற்றும் என்எல்சியில வந்து அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு வந்து 20% கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு மாநில கவர்மெண்ட் வந்து ரயில்வேல 33,000 காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க. அதுல 6,000 பேர் அதுல ட்ரைனிங் முடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு உள்ள போறாங்க. நீங்க இதுல மெயினா பாத்தீங்கன்னா 2008 இதுல பாத்தீங்கன்னா 2008 கலைஞர் ஐயா வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது மின்சார வாரியத்துல வந்து ஆற்காட்டார் வந்து அமைச்சராக இருந்தாரு. அப்போ வந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாங்க மென்ஷன் பண்ணி நம்ம வாரிய தலைவர் சேர்மன் அவர்களுக்கு நாங்க கடிதம் கொடுத்துருந்தோம். கடிதம் கொடுத்து இது வந்து ஒவ்வொரு டைமும் போகும்பொழுது சொல்லும் பொழுது அதற்கான சரியான பதில் வர்றதில்லை. இன்னொன்னா போற டைம் ஏதோ ஒன்று சொல்லி தான் அமுச்சு விடுறாங்க. ஆனா கலைஞர் இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. நீங்க இதை பாத்தீங்கன்னா, அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து டிஎன்பிசியில வந்து ஒரு இது பண்ணிருக்காங்க. ஐடிஐல வந்து மாஸ்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்பண்டிஸ் ஆக்ட் என்ஏசி என்சிவிடி இது முடிச்சிருந்தாதான் அவங்களுக்கு வந்து வேலைக்கே வந்து எலிஜிபிள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வாரியத்துல வந்து பயிற்சி முடிச்சவங்களுக்கு வந்து ஐடிஐ கேட்டகரி எடுக்கும்போது டிப்ளமோ கேட்டகரி எடுக்கும்போது அந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும். அந்த முன்னுரிமை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து 2014ஆம் ஆண்டு வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் மூலியமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பாத்துக்கோங்க. அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்குறாங்க. வேற வந்து வெளியிருந்து ஆட்கள் எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கான உள்முக தேர்வு நடத்துறாங்க. அந்த தேர்வு நடத்தி அவங்க வந்து அதுல வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல இருக்க பெல்லுல இதே மாதிரி பாருங்க. பெல்லுல இங்க பாத்தீங்கன்னா நான் இன்டு பண்ணிருக்கேன். நான் அப்பண்டிஸ் புடிச்சவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டியா கொடுக்குறாங்க. ஆனா அனைத்து தகுதியும் இருந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம 2015 அப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து
50% அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்க ஆட்கள் தேர்வு பண்ணும்போது அரசு துறை சார்ந்த நிறுவனங்களை வந்து 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து தொடர்ந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுடைய வாழ்வாதார கேள்விக்குறியா இருக்குது. மாணவருடைய எண்ணிக்கைகள் தொழிற்பயிற்சி நிலையங்களையும் கம்மியாகுது, பாலிடெக்னிக்கலும் கம்மியாகுது. இது அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாதான் எங்களை போன்ற பயிற்சி முடித்தோடைய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலியமாக தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்ற எல்லா கல்லூரிகளிலும் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கைகளை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். சார் இதுக்கு முன்னாடி 2014 இருந்து நாங்க போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்ப ஆட்சி வந்து 2021 வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாரு, அவர்கிட்ட சென்று வந்து நாங்க வந்து அவர் சந்திச்சு பேசியிருக்கோம். அவருக்கு வந்து முறையாக கடிதங்கள் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா அது நிறைவேற்றாம தொடர்ந்து வந்து எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால வந்து எங்களுக்கு கலைஞரையை ஏற்படுத்தி கொடுத்ததை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணாம எங்களுக்கு வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு அளிச்சா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல மெயினா மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும். சார் 2010 முறையில் பண்ணிருக்காங்க சார். 10 அதுக்கப்புறம் 14 டிப்ளமோ முறையில் பண்ணிருக்காங்க சார். 14க்கு அப்புறம் தான் வந்து கொடுக்காதனால இப்போ வந்து கோர்ட் கேஸ்க்கு போறாங்க. கோர்ட் கேஸ் போகும்போது வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. கொள்கை முடிவு எடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை முடிவு எடுத்து வாரியம் வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க, மின்சார வாரியம். இதுல என்ன பாத்தீங்கன்னா ஐடிஐ படித்து முடித்தவனும் வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களோ டிப்ளமோ முடிச்சவங்களோ 2 பேர் தேர்வு எழுதும் போது 2 பேருக்கு சரியான மதிப்பெண் இருந்தா 1 மதிப்பெண் கொடுத்து வந்து நீங்க உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடு. அது எப்படிங்க சார் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுல எங்களுக்கு எந்த யூஸ் இருக்குது? ஒரு சதவீத அடிப்படையில் ஒரு ரயில்வேல 20% கொடுக்குறாரு, நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்காரு, நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. பெல்லுல வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, தோமுசா தனிப்பெரும் சங்கமா வெற்றி பெறும்னு சொல்லி அதில் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லா இதுலயும் நிறைவேற்றி கொடுக்கும்போது மின்சார வாரியம் மட்டும் நிறைவேற்றாம பாரபட்சம் பண்றாங்க. சார் இதுக்கான காரணம் வந்து முதலமைச்சர் வந்து பண்ணுன்னு சொல்றாரு, மின்சார வாரிய போர்டு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் மின்சார வாரியத்துல ரொம்ப வருஷமாக காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சார், 50,000 காலி பணியிடங்கள் இருக்கு, நிரப்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த எவ்வளவு பணியிடங்கள் வந்து நிரப்புனா உங்களுக்கு எவ்வளவு பேர் வாய்ப்பு கிடைக்கும்? நீங்க எவ்வளவு பேர் வந்து பணி நிரந்தரம் இல்லாம இருக்கீங்க சார்? இப்ப பாத்தீங்கன்னா மின்சார வாரியத்துல வந்து கள ஊதியாளருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 32,000 காலி பணியிடங்கள். இப்ப வந்து இப்ப இந்த டிசம்பரோட ஒரு 4,000 பேர் டோட்டலா வந்து 36,000 பேர் ஆகுதுங்க. வந்து லாஸ்ட் டைம் வந்து 10,200 வேக்கன்ட் வந்து கவர்மெண்ட் ஒப்புதலுக்காக அமைச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 8,000 கள ஊதியாளர் எடுக்கிறாங்க. அது போக டிஏ டெக்னிக்கல் பிளஸ் ஏஇ இது வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கள ஊதியாளர் வந்து 8,000 பேர் எடுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து போன பேட்டியில நம்ம ஊடகவியலர் வந்து சந்திச்சு பேசும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா 1,850 தான் அறிவிச்சிருக்காரு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பங்கு கூட கிடையாது, 3ல் ஒரு பங்கு கூட கிடையாது. இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது. இன்னொன்னு வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க ஒரு என்னன்னா நாங்க எல்லா தகுதியும் இருக்கு. வாரிய கம்பம் ஏறுவோம், ஆபீஸ் ஒர்க்ல இருந்து எல்லா வேலையும் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து திறமைகள் இருந்து வெளியே இருக்கும். இப்ப வந்து நீங்க புதுசா ஒரு ஆள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு 2 வருஷம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறோம். நாங்க ஆல்ரெடி 1 இயர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். ட்ரைனிங் முடிச்சனால எங்களுக்கு வாரியத்துல வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்கணுங்கிறது எங்க வேண்டுகோளை வச்சுக்கிறோம் சார். முதல்வர் இது பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்ஸ், இது வந்து சர்டிபிகேட்ஸ் கவர்மெண்ட் மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா சார். நீங்க பாத்தீங்கன்னா எங்களை அப்பண்டிஸ் எடுக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் எடுத்தாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா எடுத்தனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதுலயும் வந்து தேர்வு எழுதி அனைவரும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கோம். தேர்ச்சி பெற்று வந்து தொடர்ந்து புறக்கணிக்க இந்த சர்டிபிகேட்டுக்கே வேல்யூ இல்லாம ஆயிப்போச்சு. இந்த சர்டிபிகேட் வச்சு நாங்க இப்ப என்ன பண்றோங்கிற மாதிரி சூழ்நிலையா இருக்குது. ஏன்னா அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய. நல்ல ஜாப்ல இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த வேலையை விட்டுட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் எடுத்தாங்க. ஏன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் எங்களுக்கு வந்து அதற்கான இது வந்து லெட்டர்ஸ் வந்துச்சு. வந்தோடனே டைரக்டா வந்து ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வேலைகள் விட்டாச்சு. இன்னொன்னு வாரியத்துல தான் பயிற்சி முடிச்சா கனவு லட்சியத்தோட இருந்தோம், இதுல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மின்சார வாரியத்துல கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வராங்க. தமிழக முதல்வருக்கு வந்து நாங்க அவருக்கு ஒரு நாலேஜுக்கு கொண்டு வரோம் சார். சார் நாங்க நீங்க பாத்தீங்கன்னா சார் 15 இயர்ஸா இருக்கு சார். ஆமாங்க சார். ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரைனிங்ல இருக்கும்போது டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து 5,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டே ஃபண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி ஹோல்டருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபண்டு 2 சேர்த்து வந்து 7,790 ரூபா சம்பளம் வாங்கணும் சார் 1 இயர். இப்பயும் அதே தான் 1 இயர் மந்த்லி மாசம் ஆனா 7,790 ரூபா. இன்னொன்னு என்னன்னா சார், மெயினான விஷயம் சார், இப்ப வாரியம் வந்து தமிழக அரசு வந்து நிதி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்றாங்க.
நிதி பற்றாக்குறைங்கிறாங்க. நாங்க குறைந்த ஊதியமா இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு வாரியத்துல பயிற்சி முடியும். ஏன்னா நாங்க வெறும் 7,750 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நாங்க வேலை செஞ்சோம். எங்களுக்கு குறைந்த ஊதியமா இருந்தாலும் நாங்க வாரியத்துக்கு, ஏன்னா எங்கனால வந்து இப்ப வேலை செய்ய முடியுங்கிறது இதன் வாயிலாக தமிழக முதல்வர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு செல்லும்படியாக நாங்க தெரிவிச்சுக்கோம்.